உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முடிவுக்கு வந்த விஜயின் சர்க்கார் படத்தோட முழு வசூல் இதுதானா? தளபதி விஜய் நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை முருகதாஸ் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு. இருவரும் இணைந்து உருவான 3வது படம் தான் இது. பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த படம் தயாராச்சு. இப்படம் ரிலீஸுக்கு முன்பே பல பிரச்சனைகளையும் சந்தித்தது. படத்தோட கதைக்கு மக்களிடம் கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் வசூல்ல எந்த குறையுமே வைக்கலன்னு தான் சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் கொடுத்திருந்த இசையும் இப்படத்திற்கு பெரிய ஹிட் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். கடந்த தீபாவளிக்கு வெளியான இந்த படத்தோட முழு பாக்ஸ் ஆபீஸ் வசூல் முடிஞ்சிருக்கு. படம் மொத்தமா உலகம் முழுவதுமே ரூபாய் 250 கோடி வரை வசூல் செஞ்சிருக்கான். சர்க்கார் படத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் அரசாங்கத்திடமிருந்தே வந்திருக்கு. இந்த படத்தோட கதையை விஜயின் வாக்க யோகி பாபு போட்டதால் தான் பிரச்சனை வருவது போல இருக்கும். அந்த வகையில சர்க்கார் படத்திற்கு தற்போது மிக பெரும் கௌரவமே கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்துல அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்துல 49P குறித்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இவை சர்க்கார் படத்துல இடம்பெற்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாடு எலெக்ஷன் CEO ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாக்கலாம். 49P உங்கள் வாக்க வேறு யாரும் பதிவு செஞ்சிருந்தா அதனை நீங்க தேர்தல் அதிகாரியிடம் தெளிவுபடுத்தி அவருடைய கேள்விகளுக்கு தக்க பதிலளித்து வாக்கு சீட்டு மூலம் உங்கள் வாக்க பதிவு செய்யலாம். அதற்கு முன் படிவம் 17B உங்கள் பெயரை பதிவிடும் என கூறியிருக்காங்க. சர்க்கார் விஜய் போல இனி கோர்ட் வர போக தேவையில்லை. தேர்தல் ஆணையம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சர்க்கார் படத்துல விஜய் ஓட்டு போட வாக்குப்பதிவு நடக்கும் இடத்திற்கு வரும்போது அது இதற்கு முன்பே ஒருவர் கள்ள ஓட்டா பதிவிட்டிருப்பாரு. இதை தெரிந்து அதிர்ச்சியாகி கோர்ட் மூலம் தீர்வு பெறுவாரு நம்ம தளபதி விஜய். இந்த படம் பெரிய அளவில் மக்கள் மத்தியில 49P என்கிற சட்டம் இருப்பதை பிரபலப்படுத்தியதுன்னே சொல்லலாம். இந்நிலையில பாத்தீங்கன்னா, நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் விஜய்க்கு நடந்தது போன்று சூழ்நிலை எழுந்தா என்ன செய்ய வேண்டும் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க. ஒருவர் ஓட்டு போட வரும்போது அதை வேறு ஒருவர் கள்ள ஓட்டா பதிவிட்டு இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த உண்மையான நபரும் தன் வாக்கு பதிவு செய்யலாம். ஆனா எலக்ட்ரானிக் வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு பதிலா பல்லட் பேப்பர் கொடுக்கப்பட்டு அதுல அவர் வாக்குப்பதிவு செய்யலாம் என கூறியிருக்காங்க. சர்க்கார் படத்துல விஜய் சொன்னது நிஜத்துல நடந்திருக்கு. இதுவே ஒரு உதாரணம் கொண்டாடுறாங்க நம்ம தளபதி ரசிகர்கள். தளபதி விஜய் நடிப்புல வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை இயக்கியவர் தான் முருகதாஸ். இப்படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குறிப்பா அரசை தவறா சித்தரித்துள்ளதாக இன்று பெரிய போராட்டமும் நடந்தது. பெண் பிரச்சனைகள் சுமூகமாக முடிய படமும் நன்றாக ஓடியது. இதுல முக்கியமா படக்குழு கூறியிருப்பது 49P தான். படம் பார்ப்பதற்கு முன் யாருக்கும் இது தெரிஞ்சிருக்காதுன்னு தான் சொல்லணும். தேர்தலில் உங்களது வாக்குகளை யாராவது பதிவிட்டா 49P புகார் செய்யலாம். படத்துல கூறப்பட்ட முக்கியமான இந்த விஷயத்தை தற்போது முதல் முறையா தேர்தல் ஆணையமே பிரபலப்படுத்திருக்காங்க. இதன் மூலம் தற்போது தளபதி விஜய் உலகம் முழுவதும் ரசிகர்கள் பாராட்டிட்டு வராங்க. மேலும் 49P பற்றி வலைத்தள பக்கத்துல வைரல் ஆக்கிட்டும் வராங்க. சோ இந்த தகவலை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.